என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கொலக்கட்டை செய்யறேன். இன்னைக்கு என்ன விசேஷம்? ஆடி செவ்வாய் ஐத்தா ஆடி மறந்தா மாசி தப்புனா தை அப்படின்னா செவ்வாயில சாமி கும்பிடுறது ஔவையார் சாமி. அப்பெல்லாம் ரொம்ப விசேஷமா கும்பிடுவாங்க. நைட்டோட நைட்டா நெல்லு குத்தி உடைச்சி அதை அரிசி ஊற வச்சு மாவிடிச்சு அந்த பூமியிலேயே வீடு கட்டி அதுக்குள்ளதான் உட்காந்து கொலக்கட்டெல்லாம் செய்வாங்க. விதவிதமா கொலக்கட்டையை செஞ்சு வேக வச்சு அவையாருக்கு படைச்சு தேங்காவில் வச்சு சாமி விடுவாங்க. நைட்டு ஒன்று நைட்டா சாமி விட்டுருவாங்க. காலையில சாப்பிடும்போது அந்த பொருளை வந்து ஆம்பளைங்களுக்கு தெரியாம சாப்பிடணும். ஏன்? அது ஔவையாருக்கு கும்பிட்டது. பொம்பளை சாமின்னு சொல்லுவாங்க. ஆம்பளைகளுக்கு தெரியாம தான் மறைச்சு மறைச்சு வச்சு சாப்பிடுவாங்க. ஆம்பளைகளுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் போக உப்பு போட்டு அது அவங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு அந்த மாதிரி நிறைய பண்டங்கள் செய்ய மாட்டாங்க. சும்மா கொலக்கட்டை மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேங்காய் கொடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை நம்ம வந்து இது உப்பு போடாம மாவை இடிச்சு அந்த மாவை வந்து பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசையணும். உப்பு போடாம பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அதை சின்ன சின்னதா நிறைய பண்டங்கள் செய்வாங்க. உரல், உலக்க, அம்மி, அடுப்பு, சட்டி, பானை, தோசைக்கல், விறகு இப்படின்னு விதவிதமா செய்வாங்க. செஞ்சு வச்சுதான் தேங்காவில் உடைச்சி சாமி கும்பிடுறது. இது நாம வந்து எல்லாரும் சாப்பிடணும் ஆசைக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உருண்டையா எப்படியா பிடிச்சி வச்சு நம்ம சாமி சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி செய்யறது? இது அதே மாதிரி தான். சும்மா உருண்டை உருண்டையா உருட்டி உருட்டி போட வேண்டியதான். இது வந்து இப்படி 2 கைட்டும் உருட்டி உருட்ட வேண்டியது. என்னெல்லாம் போட்டுட்டீங்க இதுல? ஒண்ணுமே இல்ல, வெறும் பச்சரிசி மாவு தான். நம்ம வந்து இடிக்கலாம் முடியாது. அதனால மிக்சில அரைச்சு வந்த மாவு தான் இருந்தது. அதை எடுத்து போட்டு இன்னைக்கு செஞ்சிருக்கேன். நான் வந்து எல்லாரும் சும்மா சாமி கும்பிடல, நம்ம எல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக லைட்டா உப்பு போட்டு செஞ்சேன். சாமி விடுறாருந்தா அது நிறைய பக்தியோட செய்யணும். அதனால நம்மளால இருந்து செய்ய முடியாது. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி சாமி விட முடியாது. நம்ம ஆசைக்காக இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது தண்ணியில போட்டிருக்கீங்களா? தண்ணி கொலக்கட்டை? தண்ணிக்குள்ளதான் இது. இதான் தண்ணி கொலக்கட்டை தான். இது என்னது? அது இடியாப்பம் வச்சிருக்கேன். இடியாப்பமா? இது வந்து போட்ட உடனே கிண்டி விடக்கூடாது. நல்லா தண்ணி கொதிச்சு காயும் போதுதான் போடணும். போட்ட உடனே கரண்டி விட்டு கிண்டக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் லைட்டா அப்படியே எழுத்தோம்னா அது கரையாம இருக்கும். இந்த மாதிரி நல்லா வரும். உடனே கிண்டிட்டோம்னா மாவு கரைஞ்சிடும். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக செஞ்சிருக்கிறேன். சரி, போட்டிருக்கேன். 2 ஏலக்காய் போட்டு தேங்காய் அரைச்சிட்டாங்க. போட்டு அரைச்சிருக்கேன். ஊத்திடலாம். அதுல என்னென்னமா போட்டிருக்கீங்க? கரும்பு சக்கரை தான் போட்டிருக்கேன். கரும்பு சக்கரை மட்டும் போட்டிருக்கேன். வேக வச்ச தண்ணியில கரும்பு சக்கரை போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டிருக்கேன், லைட் சுவைக்காக. அப்புறம் 2 ஏலக்காயும் கொஞ்சம் தேங்காயும் அரைச்சு ஊத்திருக்கேன். கரண்ட் போயிடுச்சு. ஆக்சுவலி ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. எப்பவுமே 6 o'clock கரண்ட் போகும். கொஞ்சம் சக்கரை பத்தல. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்ப எடுத்துடலாம். என்ன தொடக்கல இந்த இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் கொலக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. வெண்ணி கொலக்கட்டை. அது போக வந்துட்டு இந்த ஸ்வீட்டா அந்த என்னம்மா இது பாயாசம் சொல்லலாமா?
கொலக்கட்டை பாயாசமா? என்ன பாயாசம் சொல்றாங்க? வெண்ணி கொலக்கட்டை பாயாசம். வெண்ணி கொலக்கட்டை பாயாசம். செவ்வாய்க்கிழமை பாயாசம். ஸ்வீட்டு இது செமையாக இருக்குது. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.